வாலிபர்கள் அன்றும் இன்றும் என்ற தலைப்பினூடாக ஒரு சில செய்திகளை அல் குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் எடுத்துரைக்கலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனிதர்களை படைத்து மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா ஒவ்வொரு வயதிலே அல்லாஹ் நிர்ணயித்து அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக வாலிப பருவத்தை அல்லாஹு தாலா அமைத்திருக்கிறான். இந்த உலகத்திலே வாலிபர்களாக வாழுகின்ற நாம் எங்களுடைய வாலிப பருவத்தை மார்க்கம் சொல்லுகின்ற அடிப்படையில் அல்லாஹுக்கு பொருத்தமான அடிப்படையில் நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது இந்த உலகத்திலும் நல்லவர்களாக வல்லவர்களாக வாழலாம், மறுமையிலும் அதற்கான சிறந்த பிரதிபலன்களை அல்லாஹு தாலா ஏற்பாடு செய்து வைத்திருப்பதாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எங்களுக்கு வாக்களித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வாலிப பருவம் என்பது அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்த ஒரு மிகப்பெரிய அருள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. வாலிபர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நானும் நீங்களும் அல்லாஹுடைய அருளை நாங்கள் இந்த உலகத்திலே நல்ல முறையிலே பயன்படுத்துவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே இந்த வாலிப பருவத்தை வீணடித்து விட்டு அல்லாஹுக்கு மாற்றமான முறையிலே நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து விடுவோமாக என்றால் இந்த உலகத்திலும் நஷ்டமடைந்தவர்களாக மறுமையிலும் நஷ்டமடைந்தவர்களாக மாறிவிடுவோம் என்பதை நாங்கள் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ சகோதரர்கள் எங்களோடு வாழுகின்ற நண்பர்கள் அவர்களுடைய வாலிப பருவத்தை அவர்கள் நல்ல முறையிலே கழிக்கவில்லையே என்று அங்கலாய்க்கின்ற எத்தனையோ சகோதரர்களுடைய பேச்சுகளை அவர்களோடு பேசுகின்ற பொழுது, அவர்களோடு உரையாடுகின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்ற அறிவுரைகளை நானும் நீங்களும் கேட்டுக்கொள்கின்றோம். அந்த அறிவுரைகளை அப்படியே சில நேரங்களிலே கேட்டுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். வாலிப பருவத்தை வல்லவனுக்கு பொருத்தமான முறையிலே கழிக்க வேண்டும் என்று ஆசை வைக்கிறோம். அதற்கான ஈடுபாடுகளை அதற்கான வேலைகளை நாம் செய்கின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த வாலிப பருவத்தை நல்ல முறையிலே கழித்து இந்த வாலிப பருவத்தில் எத்தனையோ சாதனைகள் படைத்தவர்கள், எத்தனையோ கண்டுபிடித்தவர்கள் எல்லோருமே யார் என்று நாம் தேடி பார்க்கின்ற பொழுது அதிலே 195% வாலிபர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வெற்றிகள், இந்த சாதனைகள் எல்லாம் இந்த உலகத்தினுடைய வெற்றிகள் சாதனைகள் என்று ஒரு பக்கம் வைத்து விட்டால் கூட இஸ்லாமிய வரலாற்றில் வாலிபர்கள் செய்த அந்த வெற்றிகள், அந்த சாதனைகளை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது அன்புள்ள சகோதரர்களே, இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி வாலிபர்கள் செய்த மிகப்பெரிய சேவைகளும் பணிகளும் இருக்கிறது என்பதை நம்ம அதிகமானவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த வாலிப பருவத்தை இஸ்லாத்துக்கு பொருத்தமான முறையில் கழிக்க வேண்டும், என்னுடைய வாழ்வும் இஸ்லாத்தோடு ஆன்மீகத்தோடு பின்னி பிணைந்த வாழ்க்கையாக மாற வேண்டும் என்பதில் நாம் பொதுபோக்காக இருக்கிறோம் என்பதுதான் ஒரு உண்மையாக இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தாலா சூரத்து ரூமினுடைய 54வது வசனத்திலே மனித வாழ்க்கையை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹுல்லதி ஹலககும் மின் ضعஃபின் ثم جعل من بعد ضعف قوة. அல்லாஹு தாலா உங்களை பலகீனமான நிலையிலே அல்லாஹ் படைத்தான். ثم جعل من بعد ضعف قوة. அதற்கு பின்னால் பலமான ஒரு பருவத்தை அல்லாஹு தாலா உங்களுக்கு தந்தான் என்று சொல்லிவிட்டு ثم جعل من بعد قوة ضعفا وشيبا. அதற்கு பின்னால் அந்த பலமான பருவத்தில இருந்து பலகீனமான முதுமையான அந்த நிலைக்கு அல்லாஹு தாலா உங்களை ஆக்கி விடுகிறான் என்று அல்லாஹு தாலா ஒரு மனித வாழ்க்கையினுடைய அந்த பிரதிபலிப்பை அல்லாஹு தாலா பேசுகிறான். இந்த உலகத்திலே பிறக்கின்ற பொழுது குழந்தைகளாக சிறுவர்களாக இருக்கிறோம், பலகீனமான நிலையில இருக்கிறோம். அந்த பலகீனமான நிலையிலிருந்து பலமான ஒரு பருவத்தை அல்லாஹ் தருவதாக சொல்கிறான். அதற்கு பின்னால் அந்த பலமான பருவமான அந்த வாலிப பருவத்திலே இருந்து பலகீனமான முதுமை நிலையை உங்களுக்கு ஏற்படுத்துகிறோம் என்று அல்லாஹு தாலா ஒரு மனிதனுடைய அந்த வயது எல்லை, அந்த மனித வாழ்வை குறித்து அல்லாஹு தாலா பேசுகிறான். இந்த இடத்திலே அல்லாஹு தாலா வாலிப பருவத்தை குறித்து பேசுகின்ற பொழுது அது கூவா என்று சொல்கிறான், பலமான ஒரு பருவம். ஏனென்று சொன்னால் வாலிபர்களை பொறுத்த வரைக்கும் அது முறுக்கேறிய ஒரு பருவம், இரத்த கொதிப்புள்ள ஒரு பருவம், நாடி நரம்புகள் எல்லாம் அப்படியே வேலை செய்கின்ற, எதையும் துணிந்து செய்கின்ற ஒரு பருவம் இளமை பருவம் என்பது. ஆனால் அன்புள்ள சகோதரர்களே, இந்த வாலிப பருவம் இன்றைக்கு சமுதாயத்தில் எந்த அளவுக்கு வீணடிக்கப்படுகிறது என்று சொன்னால், இன்றைக்கு வாலிபர்கள் என்பவர்கள் அதாவது மார்க்கத்துக்கு முரணான அம்சங்களிலே வாழ்பவர்கள் தான் வாலிபர்கள் என்ற தோற்றம் இன்றைக்கு சமுதாயத்திலே உருவாக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். சினிமா சீரியல்களிலே வருகின்ற அம்சங்களை
ஒரு இளைஞன் செய்துவிட்டால் தான் அவன் ஒரு இளைஞன் என்கிற நிலையில் பார்க்கப்படுவதை நம்முடைய சமுதாயத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இளைஞர்களாக வாழுகின்ற நாம் இந்த இளமை பருவத்தை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் மார்க்கத்துக்காக நாம் இந்த இளமை பருவத்தை எவ்வளவு செலவழித்திருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் எல்லாம் உயிரிலும் மேலாக நேசிக்கிற இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய இளமை பருவத்தில் எந்த அளவுக்கு மிகப்பெரிய நல்ல பெயரோடு வாழ்ந்தார்கள் என்பதை நாங்கள் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஜாகிலிய காலம் கொலையையும் கொள்ளையையும் கொள்கையாக கொண்டிருந்த அந்த சமுதாயத்துக்கு மத்தியில் குடி போதையிலே மூழ்கி கிடந்தவர்கள், குடியை அவர்கள் குடித்தார்கள் என்பது சொல்வதை விட குளித்தார்கள் என்று சொல்கின்ற அளவுக்கு அதிலே போதையிலே மூழ்கி கிடந்த அந்த சமுதாயத்துக்கு மத்தியில் உண்மையோடு நேர்மையோடு நீதி நியாயத்தோடு அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்து காட்டினார்கள். அதனால் தான் அத்தனை தீய குணங்களும் கொண்ட அந்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய தூதரை சாதிக் அமீன் என்று சொன்னது. உண்மையாளர்கள், நம்பிக்கைக்குரியவர்கள் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சமுதாயத்துக்கு மத்தியில் எவ்வளவு படுமோசமான சமுதாயமாக இருந்தாலும் பெண் குழந்தைகள் பிறந்தால் அதை இழிவாக நினைத்த அந்த பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்த அந்த சமுதாயத்துக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீய குணங்கள் எல்லாம் குடிகொண்டிருந்த அந்த சமுதாயத்துக்கு மத்தியில் நீதியோடு நேர்மையோடு வாழ்ந்தார்கள் என்றால், அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே நடைபெறுகிற அநீதிகளும் அநியாயங்களையும் நாங்கள் சொல்லி நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையில் அநியாயங்கள் தீமைகள் நடைபெறுகிற பொழுது இதை செய்யாமல் எங்களால் வாழ முடியாது என்று நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிப்பட்ட சமுதாயத்துக்கு மத்தியில் உண்மையாளராக நம்பிக்கைக்குரிய மனிதராக வாழ்ந்தார்கள் என்பதை நம் வரலாற்றிலே படிக்கிறோம். அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் கஹ்ஃபில் அந்த இளைஞர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்கிறான். அந்த இளைஞர்கள் நஹ்னு நகுஸ்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக், நபியே, நாம் உங்களுக்கு உண்மையாக இந்த செய்தியை நாங்கள் உங்களுக்கு அறிவித்தோம். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பி ரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. சில இளைஞர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹும் ஃபித்யத்துன், அவர்கள் சில வாலிபர்கள், ஆமனு பி ரப்பிஹிம், தங்களுடைய இறைவனை நம்பிக்கை கொண்டிருந்தார்கள், வஸித்னாஹும் ஹுதா, அவர்களுடைய உள்ளங்களில் நாம் நேர்வழியை அதிகப்படுத்தினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சில இளைஞர்கள் அநியாயக்கார ஆட்சியாளர்களுக்கு முன்னால் அல்லாஹ்வை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்கிற ஏகத்துவத்தை தௌஹீதை பேசினார்கள். அதனால் அந்த சமூகத்தால் அலைக்கழிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வரபத்னா அலா குலூபிஹிம் இஸ் காமு ஃபகாலு ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த். அந்த அநியாயக்கார அரசனுக்கு முன்னால் அந்த இளைஞர் சமூகம் என்ன பேசினார்கள் தெரியுமா? என்னுடைய இறைவன் உங்களுடைய இறைவன், இந்த வானம் பூமியை படைத்தாளக்கூடிய ஏக வல்லோன் அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை அந்த இளைஞர்கள் பேசினார்கள். லன் நதுவ மின் தூனிஹி இலாஹா, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நாங்கள் அழைக்க மாட்டோம் என்ற ஏகத்துவத்தை பேசினார்கள். லகத் குல்னா இதன் ஷததா, அல்லாஹ்வை விடுத்து வேறு யாரையாவது நாங்கள் அழைப்போமாக இருந்தால், அல்லாஹ் அல்லாமல் வேறு யாராவது வணங்க தகுதியானவர் என்று நாங்கள் சொல்லுவோமாக இருந்தால் நாங்கள் வரம்பு மீறியவர்களாக மாறிவிடுவோம் என்று சொல்லி அநியாயக்கார ஆட்சியாளர் முன்னால் அந்த இளைஞர்கள் பேசினார்கள். அவர்களை குகைக்குள்ளே நுழைய செய்து அல்லாஹ் தஆலா அவர்களை பாதுகாத்த வரலாற்றை சூரத்துல் கஹ்ஃபினுடைய 13வது வசனம் தொடக்கம் அல்லாஹ் தஆலா தொடராக பேசுகிறான். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வரலாறுகளை எல்லாம் படிக்கின்ற நானும் நீங்களும் உங்களுடைய இளமை பருவத்தை எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக கழிக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால், இளைஞர்கள் எதை விரும்புகிறார்களோ, இளைஞர்களுக்கு எது அழகாக காட்டப்பட்டிருக்கிறதோ அதை இளைஞர்கள் மத்தியிலே ஃபத்வாவாக வழங்கப்படுவதை நம்முடைய சமுதாயத்திலே பார்க்கிறோம். கரண்டைக்கு கீழால் ஆடை அணிவது நரகத்துக்குரிய ஆடை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஆனால் அது பெரிய ஒரு குற்றம் கிடையாது என்று இன்றைக்கு மார்க்கம் பேசுகிற அறிஞர்கள் கூட சில நேரங்களிலே இப்படியான தவறான ஃபத்வாக்களை வழங்கி விடுகிறார்கள். இதை கேட்டுக்கொண்டு சில இளைஞர்கள், சரியான முறையில் மார்க்கத்தை படிக்காத இளைஞர்கள் அப்படியான காரியங்களில் ஈடுபடுவதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இசையை இந்த சமுதாயத்திலே ஹராமாக்கினார்கள். காலாகாலமாக நம்முடைய சமுதாயத்தில் இசை என்பது ஹராம் என்பதை தெளிவாக விளங்கி வைத்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே இசையை ஹலாலாக்கக்கூடிய ஒரு சமுதாயம் உருவாகி இருப்பதை நாம் பார்க்கிறோம். இசை என்றால் அதை இரண்டாக பிரித்து அதிலே இந்த இசை ஹலாலானது, இதை கேட்க முடியும் என்றெல்லாம்
ஃபத்வாக்கள் வழங்கப்படக்கூடிய நிலையில இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற சில மார்க்க அறிஞர்களை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நேர் வழிகாட்ட வேண்டும். இதை சில இளைஞர்கள் இதை நம்பி இப்படியான இசை இது போன்ற விடயங்களிலே மூழ்கி கிடப்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையுடைய நான் நெருங்குகின்ற பொழுது என்னுடைய சமுதாயத்திலே சிலர் அவர்களுக்கு ஹராமானதையும் ஹலாலாக்கிக் கொள்வார்கள் என்று சொன்னார்கள். அது போன்று இன்றைக்கு எத்தனையோ விடயங்கள் மார்க்க விவகாரங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக எங்களுக்கு சொல்லித் தந்த அம்சங்கள் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் ஹலாலானது போன்று இன்றைக்கு சமுதாயம் நடந்து கொள்வதை பார்க்கிறோம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இளைஞர்களாக இருக்கின்ற நாம் எங்களுடைய வாழ்க்கையை ஒரு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். என்னுடைய இளமையை நான் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் கழிக்கிறேனா? இன்றைக்கு எத்தனையோ சகோதரர்கள் முடிவெட்டுகின்ற விடயத்தில் இன்றைக்கு அந்நிய கலாச்சாரங்களை பின்பற்றிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதற்கு நேர் மாற்றமாக முடிவெட்டுகின்ற பொழுது ஒரு பகுதியை விட்டு இன்னொரு பகுதியை மலிப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்தார்கள். ஆனால் சினிமாக்கள் இதை அழகாக எங்களுக்கு காட்டுகிறது. இதை சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் வழங்கப்பட்டிருப்பதனால் இன்றைக்கு இளைஞர்களாகிய நாம் இதற்கு பின்னால் எங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் இந்த சமுதாயத்திலே இளைஞர்கள் செய்த தியாகங்கள் எவ்வளவு மிகப்பெரிய அளப்பெரியது என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க மறந்து விடுகிறோம். ஒரு சலாஹுத்தீன் அய்யூபி இந்த சமுதாயத்தில் ஒரு நாட்டையே இஸ்லாத்துக்காக வேண்டி மீட்டுக் கொடுத்தார் என்று சொன்னால் ஒரு நாட்டை மீட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற எங்களுடைய வீட்டு சூழலை மாற்றுகிற இளைஞர்களாக ஏன் நானும் நீங்களும் மாறக்கூடாது? இன்றைக்கு எத்தனையோ சகோதரர்கள் இன்றைக்கு எங்களுடைய வீடுகளிலே மார்க்கத்துக்கு முரணான அம்சங்கள் எத்தனையோ நடைபெறுகிறது, கண்டும் காணாமல் இருக்கின்றோம். முஸ்லிம்கள் செறிந்து வாழ்கின்ற எத்தனையோ பகுதிகளில் பெண்களுடைய ஆடை கலாச்சாரத்தை எடுத்து பார்த்தால் இன்றைக்கு மிக மோசமான ஆடை கலாச்சாரமாக எங்களுடைய முஸ்லிம் சமூகம் செறிந்து வாழுகின்ற பகுதிகளிலே ஆடை கலாச்சாரங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது. வீட்டிலே அணுகின்ற சாதாரணமான ஆடைகள் பாதைகளிலே அணிந்து கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சகோதரிகளுக்கு சகோதரர்களாக இருக்கின்ற அந்த சகோதரர்கள் தங்களுடைய தங்கச்சியை தங்களுடைய தாத்தாமார்களை ஏன் ஒரு அழகிய ஆடை கலாச்சாரத்துக்குள் கொண்டு வர முடியவில்லை என்று கேட்கிறேன். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய ஆடைகளை சீர் செய்ய வேண்டும். எங்களுடைய வீட்டில் இருக்கிற அந்த பெண்மணிகளுடைய ஆடைகளை சீர் செய்ய வேண்டும். இன்றைக்கு இப்படியான சீரழிவுகளும் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே அதிகரித்து வருவதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நாட்டிலே ஒரு பிரச்சனை நடைபெற்றது. அதற்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நாம் தெளிவாக எடுத்துரைக்கிறோம். ஆனால் அதன் பின்னால் அந்த பிரச்சனைகளின் பின்னால் இன்றைக்கு இஸ்லாத்தை கடைபிடிக்கிற இளைஞர்கள் யுவதிகள் இன்றைக்கு இஸ்லாத்தை விட்டும் தூரமாக கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, சோதனைகள் வருகின்ற பொழுதெல்லாம் எங்களுடைய ஈமான் இன்னும் இன்னும் அதிகரிக்க வேண்டும். இஸ்லாத்தை கடைபிடிக்கிற இளைஞர்களாக யுவதிகளாக நாங்கள் மாற வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு எடுத்துச் சொல்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் இளைஞர்கள் இந்த சமுதாயத்திலே செய்த பங்களிப்புகள் எவ்வளவு பெரியது என்பதை பாருங்கள். இந்த அல் குர்ஆனை ஒன்று சேர்ப்பதிலே ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுப்பை கொடுத்தார்கள். கொடுக்கின்ற பொழுது சொன்னார்கள், இன்னக ரஜுலுன் ஷாபுன் ஆகிலுன், நீங்கள் ஒரு இளைஞன், நீங்கள் புத்தி சுயாதீனம் உள்ள ஒரு திறமையான ஒரு இளைஞன், உங்களிடத்திலே இந்த பொறுப்பை நாங்கள் ஒப்படைக்கிறோம் என்று சொன்னார்கள். இப்படி அல் குர்ஆனை ஒன்று திரட்டிய ஒரு இளைஞராக ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போன்று நாங்கள் எல்லாம் இன்றைக்கு ஹதீஸ்களை படிப்பதற்கு சஹீஹுல் புகாரி, சஹீஹுல் முஸ்லிம் என்று இன்னும் எத்தனையோ கிரந்தங்களை நாங்கள் எல்லாம் பிரட்டி படிக்கிறோமே, அதனுடைய மொழிபெயர்ப்புகளை எடுத்து வாசிக்கின்றோமே. அந்த கிரந்தங்களை எல்லாம் எங்களுக்கு தொகுத்து தந்தவர்கள் இளைஞர்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் ஒரு தடவை அவருடைய மனன சக்தியை பரிசீலனை செய்வதற்காக வேண்டி 100 ஹதீஸ்கள் அவரிடத்திலே சொல்லப்படுகிறது. அறிவிப்பாளர் வரிசைகள் மாற்றி மாற்றி அவரிடத்திலே சொல்லப்படுகிறது. அந்த 100 ஹதீஸ்களையும் அறிவிப்பாளர் வரிசையோடு இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் எடுத்து சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு மனன சக்தி உள்ளவர்களாக இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் திகழ்ந்தார்கள். அவர்களுடைய அந்த தியாகங்கள் தான் இன்றைக்கு நாங்கள் எல்லாம்
மிக இலகுவாக அந்த புத்தகங்களை பிரட்டி பிரட்டி படிப்பதற்கு காரணமாக இருக்கிறது என்றால், இப்படி இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செய்தவர்கள் இளைஞர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று எத்தனையோ யுத்தங்களிலே கலந்து கொண்டு சஹாபாக்கள் செய்த தியாகங்கள், நான் மரணித்தாலும் இஸ்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். இப்படி இஸ்லாமிய வரலாற்றை நாம் பிரட்டி படிக்கின்ற பொழுது இஸ்லாத்துக்காக வேண்டி பெரும் தியாகங்கள் செய்தவர்களாக இளைஞர்கள் திகழ்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்று தாரிக் பின் ஜியாத் அவர்கள் ஒரு நாட்டுக்கு எதிராக, அதாவது இஸ்லாத்துக்கு எதிராக கிளர்ந்தெழுந்த ஒரு சமுதாயத்துக்கு எதிராக அவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி இஸ்லாமிய வரலாற்றை நாம் பிரட்டி படித்தால் இஸ்லாத்துக்காக வேண்டி பல தியாகங்களை செய்தவர்களாக இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், இளைஞர்களாகிய நாம் எங்களுடைய வாழ்க்கை ஒரு கணம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இன்றைக்கு சமுதாயத்திலே எப்படியாப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னால், இளைஞர்கள் என்றால் அவர்கள் அதாவது இளைஞர்கள் என்பவர்கள் மார்க்கத்துக்கு முரணான அம்சங்களிலே ஈடுபட்டால் தான் அவர்கள் இளைஞர்கள் போன்று நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு சமுதாயம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இளமை பருவத்தில் அதிகமான சகோதரர்களுடைய ஆசை, நாங்கள் சொந்தமாக தொழில் செய்ய வேண்டும், எங்களுடைய பொருளாதாரத்தை நாம் அதிகரித்துக் கொள்ள வேண்டும், என்னுடைய சொந்தமாக ஒரு வீடு, ஒரு வாகனம், ஒரு இப்படி எல்லாவற்றையும் நாம் சொந்தமாக வைத்து எங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோம். இப்படி நினைக்கிற ஒவ்வொரு இளைஞர்களும் அல் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை உள்ளத்திலே ஆழமாக நிலைநிறுத்த வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வமன் அஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தல் லங்கா. யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த உலகத்தில் பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசை வைக்கிறவர்கள், இந்த உலகத்தில் சொந்தமாக ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்று ஆசை வைப்பவர்கள், இந்த உலகத்தில் சொந்தமாக ஒரு வீடு கட்டி வாழ வேண்டும் என்று ஆசை வைத்து பொருளாதாரத்தை ஹலாலான முறையில் தேடுகிற இளைஞர்கள் இந்த வசனத்தை ஆழமாக உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும். மார்க்கத்தை மறந்து மார்க்கத்தினுடைய விளிம்பியங்களை எல்லாம் விட்டுவிட்டு பொருளாதாரம் பொருளாதாரம் என்று பொருளாதாரத்துக்கு பின்னால் நாங்கள் ஓடுவோமாக இருந்தால் அதில் அல்லாஹு தஆலா எந்த விதமான பரக்கத்தையும் செய்ய போவதில்லை. மார்க்கத்தோடு கலந்த ஆன்மீக வாழ்வோடு கலந்த ஒரு ஆன்மீக வாழ்வோடு கலந்த ஒரு இளமை பருவமாக எங்களுடைய இளமை பருவம் இருக்குமாக இருந்தால் அதில் அல்லாஹு தஆலா பரக்கத் செய்கிறான். அந்த பொருளாதாரத்தில் அல்லாஹு தஆலா பரக்கத் செய்கிறான். வமன் அஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தல் லங்கா. யார் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை மறந்து அதை புறக்கணித்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். வநஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா. அவர்களை நாளை மறுமையுடைய நாளையில் குருடர்களாக எழுப்புவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நாளை மறுமையுடைய நாளையில் மனிதன் அல்லாஹ்விடத்திலே கேட்பான், இறைவா, நான் பார்வை உள்ள அடியானாகத்தானே உலகத்திலே இருந்தேன், ஏன் என்னை பார்வையற்றவனாக குருடனாக நீ எழுப்பி விட்டாய் என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், இந்த உலகத்திலே என்னுடைய வேத வசனங்கள் உன்னிடத்திலே வந்த பொழுது நீ அதை புறக்கணித்து வாழ்ந்தாய், எனவே நீ அந்த வேத வசனங்களை மறந்து வாழ்ந்தாய், அதனால் இன்றைய தினம் நீயும் மறக்கடிக்கப்பட்டவனாக ஆகிவிட்டாய் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவான் என்ற செய்தியை திருமறை அல் குர்ஆன் எங்களுக்கு மிக தெளிவாக எடுத்துச் சொல்கிறது. எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிப பருவத்தில் மார்க்கத்தோடு பின்னி பிணைந்த ஒரு வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். வாலிப பருவத்தில் அல்லாஹுக்கு பொருத்தமான வாலிப பருவமாக எங்களுடைய வாலிபத்தை கழிப்பதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு வாலிபர்கள் மத்தியில் அதிகரித்திருக்கின்ற போதை பொருள் பாவனைகள் இன்றைக்கு எல்லா ஊர்களிலும் அதை நிறைந்து காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, மார்க்கத்துக்காக வேண்டி எத்தனையோ சேவைகள் செய்ய வேண்டியவர்கள், ஊரிலே ஒரு நல்ல விடயம் என்றால் அதை முன்னின்று செய்ய வேண்டியவர்கள் இளைஞர்கள், அந்த இளைஞர்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டியவர்கள், அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் ஊரிலே இருக்கிற முதியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே இருந்து அவர்களுடைய அனுபவங்களை பெற்று எங்களுடைய தஅவா பணிகளை செய்ய வேண்டிய இளைஞர்கள் இன்றைக்கு இந்த தஅவாவினுடைய அம்சங்களை விட்டும் ஓரமாகி போய் பள்ளிவாசல்கள் பக்கம் ஜும்மாவுடைய தினம் என்று வந்தால் அந்த தினத்தில் மாத்திரம் பள்ளிவாசல்களை தேடி வருகிற இளைஞர்களாக நாம் இருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, பள்ளிவாசல்களிலே எத்தனையோ நல்ல விடயங்களை செய்யலாம். இதற்கு இளைஞர்களாகிய நாம் முன்னின்று செய்வோமாக இருந்தால் எங்களுடைய பள்ளிவாசலில் எங்களுடைய ஊரில் ஒரு அல் குர்ஆனை படிப்பதற்கு
ஒரு நல்ல விடயத்தை படித்துக் கொள்வதற்குரிய ஒரு வகுப்பை நாம் ஆரம்பிப்போமாக இருந்தால், இது போன்ற விடயங்களை இளைஞர்கள் ஆரம்பித்து உற்சாகமாக செய்வார்களாக இருந்தால் சமுதாயத்திலே நம்முடைய ஊரிலே ஒரு சிறந்த மாற்றத்தை நாம் கொண்டு வரலாம். ஆனால் இளைஞர்கள் இந்த மார்க்கத்தை விட்டு ஆன்மீக வாழ்வை விட்டும் தூரமாகி போதை பொருளுக்கு அடிமையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். போதை பொருளை சமூகத்திலே விற்பனை செய்பவர்களும் சரி, அதை வாங்குபவர்களும் சரி, அதை ஏனைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்பவர்களும் சரி, ஒன்றை ஆழமாக நீங்கள் உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்தை, இந்த சமுதாயத்தை நீங்கள் அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த வாலிப சமுதாயத்தை நீங்கள் நாசமாக்கி கொண்டிருக்கிறீர்கள். இந்த வாலிப சமூகத்தை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் கழிக்க வேண்டிய இளைஞர்களை இந்த போதை பொருளோடு தொடர்பு படுத்தி அவர்களுடைய வாழ்வையும் சீரழித்து அவர்களுடைய பெற்றோர்களுக்கு கெட்ட பெயரை வாங்கி கொடுக்கின்ற இளைஞர்களாக இந்த போதை பொருளை விற்பனை செய்கின்ற, வாங்குகின்ற, பகிர்கின்ற இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இளைஞர்கள் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எங்களுடைய இளமை பருவத்தை அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே கழித்து ஈருலகிலும் வெற்றி பெறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வாலிப பருவம் என்பது ஒரு மனித வாழ்க்கையின் மிக பிரதானமான ஒரு பருவம். இந்த பருவத்திலே ஒரு மனிதன் ஆன்மீக வாழ்வோடு பின்னி பிணைந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். இந்த உலகத்தில் அவனுடைய வாழ்க்கையை எவ்வளவு செலவழிக்கின்றானோ அதே போன்று மார்க்கத்துக்காக வேண்டி எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்ற இளைஞர்களாக நாம் மாறுவோமாக இருந்தால் மறுமையிலே அல்லாஹு தாலா கேட்கின்ற கேள்விகளில் நாங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். மார்க்கத்தை மறந்து நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்வோமாக இருந்தால், அல்லாஹுடைய வேத வசனங்களை புறக்கணித்து நாங்கள் வாழ்வோமாக இருந்தால், நாளை மறுமையில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், குருடர்களாக நாம் எழுப்பப்படுவோமாக இருந்தால், சுவனத்திலே மிகப்பெரிய இன்பமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுவனத்து இன்பங்களில் எல்லாம் மிகப்பெரிய இன்பம் ஒரு மனிதன் தன்னுடைய கண்களினால் தன்னை படைத்த அல்லாஹுவை இரு கண்களால் பார்ப்பதுதான் அவனுக்கு சுவர்க்கத்திலே கிடைக்கிற மிகப்பெரிய இன்பம் என்று சொன்னார்கள். இந்த உலகத்திலே மார்க்கத்தை மறந்து நாங்கள் வாழ்ந்து விடுவோமாக இருந்தால், மனோ இச்சைகளுக்கு கட்டுப்பட்டு எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமாக இருந்தால், நாளை மறுமையில் குருடர்களாக எழுப்பப்பட்டு விட்டால் அல்லாஹுவை பார்க்கிற பாக்கியம் கூட இழந்தவர்களாக நாங்கள் இருப்போம் என்பதை உள்ளத்திலே நாங்கள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஸூலு கதமல் அப்தி யௌமல் கியாமத்தி ஹத்தா யுஸ்அல அன் அர்பஈன். ஒரு அடியான் நாளை மறுமையுடைய நாளையில் 4 விடயங்களுக்கு பதில் சொல்லாமல் அவனுடைய காலை அடியெடுத்து வைக்க முடியாது என்று சொன்னார்கள். அதிலே முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னாஹு. அவனுடைய வயதை குறித்து, அவனுடைய இந்த உலகத்திலே வாழ்ந்த வயதிலே குறித்து அவன் விசாரிக்கப்படுவான். அதை எப்படி அவன் கழித்தான் என்பது குறித்து அவன் விசாரிக்கப்படுவான். வ அன் ஷபாபிஹி ஃபீமா அப்லாஹு. ஒரு அடியான் அந்த உலகத்திலே வாழுகின்ற ஒரு இளைஞன் அவனுடைய இளமை பருவத்தை எப்படி கழித்தான் என்பதை நாளை மறுமையில் அவன் கேட்கப்பட போகிறான். அதற்கு பதில் சொல்லாமல் அவன் காலடி எடுத்து வைக்க முடியாது என்று சொன்னார்கள். அதே போன்று அவனுடைய சம்பாத்தியம், அவன் எப்படி சம்பாதித்தான், எப்படி செலவழித்தான் என்பதை குறித்து அவன் கேள்வி கேட்கப்படுவான். அதற்கு பதில் சொல்லாமல் அவன் காலடி எடுத்து வைக்க முடியாது. அவனுடைய அறிவை குறித்து அவன் கேள்வி கேட்கப்படுவான். அந்த அறிவை கொண்டு அவன் எப்படியெல்லாம் அமல் செய்தான் என்பதை குறித்து அவன் கேள்வி கேட்கப்படுவான் என்று 4 விடயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். முதலாவதாக அவனுடைய வயதெல்லை, அடுத்தது சொன்னார்கள் அவனுடைய இளமை பருவம், அடுத்தது அவன் சம்பாதித்தது, அவன் செலவழித்தது, அவனுடைய பொருளாதாரத்தை குறித்து விசாரிக்கப்படுவான். அடுத்தது சொன்னார்கள் அவனுடைய கல்வியை பற்றி அவன் விசாரிக்கப்படுவான். இந்த 4 அம்சங்களுக்குரிய சரியான பதில் இல்லாமல் அவன் காலடி எடுத்து வைக்க முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே,
எங்களுடைய வாலிப பருவத்தை நாம் எப்படி கழிக்கின்றோம் என்பதை குறித்து நாங்கள் ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். வாலிப பருவம் என்பது பாவங்கள் செய்வதற்கான பருவம் கிடையாது. இந்த உலகத்திலே ஈமானோடு வாழ்வதற்காக, இஸ்லாத்தோடு வாழ்வதற்கான ஒரு பருவம் தான் இந்த வாலிப பருவம். இப்படி வாழுகின்ற இளைஞர்களுக்கு நாளை மறுமையுடைய நாளையில் அல்லாஹ் கொடுக்கிற வெகுமதி என்ன தெரியுமா? சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு யௌம லா தில்ல இல்லா தில்லுஹ். நிழலில்லாத அந்த மறுமையுடைய நாளையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7 கூட்டத்தார்களுக்கு நிழல் கொடுக்கிறான். அதிலே ஒரு கூட்டம் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ். இறை வணக்கத்தில் தன்னுடைய இளமையை கழித்த இளைஞர்கள் என்று சொன்னார்கள். இளைஞர்கள் அல்லாஹுக்காக அவர்களுடைய இபாதத்துகளை அமைத்துக் கொள்வார்களாக இருந்தால் அவர்களுக்கு நாளை மறுமையுடைய நாளையில் அல்லாஹுடைய நிழல் இருக்கிறது என்று சொன்னார்கள். இன்றைக்கு எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் இருந்து அடிக்கின்ற அந்த வெயிலினுடைய உஷ்ணத்தை தாங்க முடியாமல் நாங்கள் எல்லாம் மின்வெசிறிகளுக்கு கீழால் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாளை மறுமையுடைய நாளையில் அல்லாஹு தாலா 1 மைல் தூரத்தில் சூரியனை கொண்டு வந்து நிறுத்துவான். அந்த நேரத்தில் ஒவ்வொரு அடியானும் அவர்கள் செய்த பாவங்களுக்கு ஏற்ப அந்த வியர்வையிலே மூழ்கி கொண்டிருப்பார்கள். சிலருடைய கரண்டை கால் வரைக்கும் அவர்கள் வியர்வையிலே மூழ்கி கொண்டிருப்பார்கள். சிலர் முட்டுக்கால்கள் வரைக்கும், சிலர் இடுப்பு வரைக்கும் இப்படி மூழ்கி கொண்டிருப்பார்கள். சிலர் செய்த பாவத்தின் காரணமாக அந்த வியர்வையிலே தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் அப்படி 1 மைல் தூரத்திலே சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிற அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 7 சாராருக்கு அல்லாஹு தாலா அவனுடைய நிழலை அல்லாஹு தாலா கொடுக்கிறான் என்று சொல்லிவிட்டு அதிலே ஒரு சாராராக இந்த இளைஞர்களை அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளப்படுத்தினார்கள் என்றால் அப்படிப்பட்ட இளைஞர்களாக நாம் மாறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையை இஸ்லாம் சொல்லுகின்ற அடிப்படையில் இதற்கு முன்னால் எத்தனையோ மார்க்கத்துக்கு முரணான அம்சங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாம் கழித்திருக்கலாம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்தி இந்த மார்க்கத்துக்காக வேண்டி நான் தியாகம் செய்கிற ஒரு இளைஞனாக, ஐவேளை தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றுகிற ஒரு இளைஞனாக நான் மாற வேண்டும். என்னுடைய குடும்ப சூழலை, என்னுடைய வீட்டு சூழலை இஸ்லாமிய குடும்ப சூழலாக மாற்றுகிற இளைஞராக நாம் மாற வேண்டும் என்பதில் ஒவ்வொரு இளைஞர்களும் நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு அதிகமானவர்கள் இந்த பாவங்களோடு பின்னி பிணைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இளைஞர்கள் என்பவர்கள் ஒரு வசனத்தை உள்ளத்திலே ஆழமாக நிலைநிறுத்த வேண்டும். அல்லாஹு தாலா சொல்கிறான், وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى. யார் அல்லாஹுக்கு முன்னிலையில் நிற்பதை அஞ்சி தன்னுடைய மனோ இச்சைகளை விட்டு விலகி வாழ்கிறார்களோ فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. அவர்கள் தங்குகின்ற இடம் சுவர்க்கம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அந்த சுவர்க்கத்திலே அல்லாஹு தாலா நிறைய இன்பங்களை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இளைஞர்களாக இருக்கிற நாம் பாவமான காரியங்கள் செய்கின்ற பொழுது இந்த வசனத்தை உள்ளத்திலே ஆழமாக நிலைநிறுத்த வேண்டும். وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى. யாரெல்லாம் அல்லாஹுக்கு முன்னிலையில் இருப்பதை அஞ்சி தன்னுடைய மனோ இச்சைகளை விட்டு விலகி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா எந்த கண்களும் பார்த்திடாத, எந்த உள்ளமும் உணர்ந்திடாத அந்த சுவனத்தை அல்லாஹு தாலா ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் என்பதை நாம் உள்ளத்திலே ஆழமாக நிலைநிறுத்தி பாவமான காரியங்கள் எங்களை தேடி வருகின்ற பொழுதெல்லாம் அதிலிருந்து விலகி வாழுகின்ற இளைஞர்களாக, அல்லாஹுக்கு பொருத்தமான இளைஞர்களாக நாம் மாற வேண்டும். தஅவா பணிகளோடு மார்க்க விடயங்களிலும் அதிக ஈடுபாடு உள்ளவர்களாக, பள்ளிவாசல்களோடு உள்ளம் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திய இளைஞர்களாக நாங்கள் மாறுவோமாக இருந்தால் நாளை மறுமையுடைய நாளையில் அல்லாஹு தாலா எங்களுக்கு அவனுடைய நிழலை தருவதற்கு போதுமானவன் என்ற ஒரு அடிப்படையை நாம் உள்ளத்திலே ஆழமாக நிலைநிறுத்தி அல்லாஹு தாலா அல்லாஹுக்கு பொருத்தமான இளைஞர்களாக வாழ்ந்து மரணிக்கிற இளைஞர்களாக, யுவதிகளாக அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. என்னையும் உங்களையும், என்னை பெற்றவர்களையும் உங்களை பெற்றவர்களையும் அல்லாஹு தாலா உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று சேர்ப்பானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வலி ஜமீஇல் முஸ்லிமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி